என் தங்கமே, இன்று நான் உன்னிடம் பேச வருகிறேன். காலையிலே எழுந்தவுடனே நீ சூரியனை நோக்கி பார்க்கிறாய் அல்லவா? அந்த நேரத்தில் தான் உன் உயிர் புத்துணர்ச்சியை பெறுகிறது. அதே நேரத்தில் நீ என்ன சொல்வாய் தெரியுமா? எனது வாழ்க்கை இன்று இருந்து உயர்ந்து பறக்கும், எல்லா தடைகளும் விலகும் என்று சொல்லு. சூரியன் எழும்பும் போது அந்த ஒளி உன்னுடைய வாழ்க்கையின் இருளை களைந்து புதிய ஒளியை தரும். என் தங்கமே, உன் மனம் எப்போதும் சந்தேகத்தில் இருக்கிறது. என் வாழ்க்கை எப்போது நல்லது ஆகும், என் கஷ்டம் எப்போது முடியும் என்று நீ உன்னை கேட்கிறாய். ஆனால் உனக்கு இன்று நான் சொல்ல விரும்புகிறேன், உன் வாழ்க்கை மாற்றம் பெறும் நாள் இன்று தான் தொடங்குகிறது. நீ சூரியனை முன்னால் பார்த்து அந்த வார்த்தையை சொன்னால், அதற்கு பிறகு உன் வாழ்க்கையில் நடக்கும் மாற்றத்தை நீயே நம்ப முடியாமல் போவாய். என் குழந்தையே, நீ எத்தனை தடைகளை எதிர்கொண்டாய். உன் உழைப்பை யாரும் கவனிக்கவில்லை. நீ செலுத்திய கண்ணீர் யாருக்கும் தெரியவில்லை. ஆனால் நினைவு கொள், அந்த கண்ணீர் வீணாகவில்லை. அந்த கண்ணீர் தான் இன்று உன் வாழ்வின் விதையாக முளைக்கிறது. காலை சூரியனின் ஒளியில் அது மலர்ந்து உனக்கு வெற்றி மற்றும் சந்தோஷத்தை தரப்போகிறது. நீ ஒருவேளை எண்ணுகிறாய், நான் சொல்வதால் வாழ்க்கை எப்படி மாறும் என்று. ஆனால் என் தங்கமே, சொல்வதில்தான் சக்தி இருக்கிறது. நீ நம்பிக்கையோடு சொல்வாய் என்றால், அந்த வார்த்தைகள் பிரபஞ்சத்தில் அதிர்வுகளை உருவாக்கும். அந்த அதிர்வுகள் உன் பக்கம் நல்லதை இழுத்து கொண்டு வரும். அதனால் தான் நான் சொல்கிறேன், காலை சூரியனுக்கு முன்னால் இந்த வார்த்தையை சொல். நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி, என் வாழ்க்கை உயர்ந்து பறக்கும், எனது தடைகள் எல்லாம் விலகும். நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி, என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் நீ அடைய வேண்டிய இடங்கள் இன்னும் இருக்கின்றன. உனக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் இன்னும் காத்திருக்கின்றன. நீ உன் மனதில் வைக்கிற கனவுகளை எல்லாம் அடைய போகிறாய். ஆனாலும் ஒரு விஷயம் மட்டும், உன் மனம் சோர்ந்து விடக்கூடாது. நீ முயற்சியை நிறுத்தக்கூடாது. நீ சொல்லும் அந்த வார்த்தை உன் மனதுக்கு புதிய சக்தியை தரும். அந்த சக்தியோடு நீ செய்யும் வேலைகள் வெற்றியை தந்தே தீரும். என் தங்கமே, நீ வாழ்க்கையில் எத்தனை முறை தோல்வி கண்டாலும் அவை தோல்விகள் அல்ல. அவை உன்னுடைய வெற்றிக்கான படிகள். அந்த படிகள் இல்லாமல் நீ இவ்வளவு உறுதியானவராக இருக்க முடியாது. இன்று நீ தோல்வியில் இருந்து எழுந்து புதிய ஒளியை பார்த்து உன் வாழ்வை உயர்த்தப் போகிறாய். என் குழந்தையே, உன் உள்ளத்தில் இருக்கும் குற்ற உணர்வை விடு. நான் தவறாக வாழ்ந்து விட்டேனா, நான் தாமதமாகிவிட்டேனா என்று உன்னை குறை சொல்ல வேண்டாம். சூரியன் ஒவ்வொரு நாளும் புதிதாக உதயமாகிறான். அதுபோல உன் வாழ்க்கையும் புதிதாக ஆரம்பிக்கிறது. நீ இன்னும் தாமதமாகவில்லை. உன் வாழ்க்கையின் பொற்காலம் இப்போதுதான் தொடங்குகிறது. என் தங்கமே, வாழ்க்கையில் எதையாவது இழந்திருக்கிறாயா? உறவு, வேலை, வாய்ப்பு, எதுவாக இருந்தாலும் அது வீணாகவில்லை. நீ இழந்தது உன்னிடம் மீண்டும் மிகச் சிறப்பாக திரும்பி வரும். இன்று முதல் அந்த எதிர்பார்ப்புடன் வாழு. அந்த நம்பிக்கையுடன் சூரியனை நோக்கிச் சொல்லு. நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி, எனக்கு மீண்டும் கிடைக்கப் போகிறது. நான் இழந்ததை விட அதிகம் கிடைக்கப் போகிறது. நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி, என் பிள்ளையே, நீ எப்போதும் தனியாக இல்லை. நான் உன்னுடன் இருக்கிறேன். என் ஆசீர்வாதம் உன்னோடு இருக்கிறது. உன் மனதில் உள்ள குழப்பத்தை நீக்க நான் உனக்கு ஒளி தருகிறேன். உனக்கு நடக்கும் ஒவ்வொரு சோதனையும் உன்னை வலிமையாக்குவதற்காக தான். அது உன்னை உடைக்க அல்ல. என் தங்கமே, நீ உன் வாழ்க்கையை நம்பிக்கையோடு வாழ வேண்டும். உன் கையில் இருக்கும் வேலை, உன் கனவு, உன் முயற்சி, இவை எல்லாம் ஒன்றாக சேர்ந்து உன்னை உயர்த்தப் போகின்றன. நாளைய தினம் உன் வாழ்வில் புதிய அத்தியாயம் ஆகும். நீ உயர்ந்து பறப்பாய். உன் கஷ்டங்கள் அனைத்தும் நினைவுகள் ஆகிவிடும். என் பிள்ளையே, இந்த உலகத்தில் யாரும் உன்னை தடுக்க முடியாது. உன் மனம் தான் உன்னை தடுக்கிறது. அதனால் தான் நான் உன்னிடம் சொல்கிறேன், உன் மனதில் பயம், சந்தேகம், சோகம் இவையெல்லாம் நீக்கிவிடு. சூரியனை நோக்கிச் சொல்லும் அந்த வார்த்தை உன் உள்ளத்துக்கு வலிமை கொடுக்கும். அதுவே உன் வாழ்க்கையை மாற்றும். என் தங்கமே, இன்று முதல் உன் ஒவ்வொரு நாளும் வெற்றியோடு நிறைந்த நாளாக மாறும். நீ மகிழ்ச்சியோடு வாழுவாய். நீயும் உன்னுடைய குடும்பமும் சந்தோஷத்தில் இருப்பீர்கள். என் குழந்தையே, நான் உனக்கு சொல்லும் கடைசி வார்த்தை, நம்பிக்கை விடாதே. நம்பிக்கை வைத்தால் உலகமே உன் பக்கம் வரும். என் தங்கமே, காலையின் முதல் ஒளிக்கதிர் உன் முகத்தில் படும்போது அது சாதாரண ஒளி அல்ல. அது உன் வாழ்க்கைக்குள் புதிய திசையை கொண்டு வரும் தெய்வீக ஒளி.
காலையில் சூரியன் உதிக்கும் முன் நீ உன் இதயத்தோடு பேசிக்கொள்ள வேண்டும். உன் ஆன்மாவை நினைவூட்ட வேண்டும், என் வாழ்க்கை உயர்ந்து பறக்கப் போகிறது, நான் வெற்றியாளனாக இருக்கப் போகிறேன் என்று. இந்த வார்த்தைகளை நீ உன் நாவால் உச்சரிக்கும் போது அந்த ஒலி அலைகள் பிரபஞ்சத்தில் பரவி உன் வாழ்க்கைக்கு புதிய சக்தியையும் புதிய வாய்ப்புகளையும் இழுத்து கொண்டு வரும். என் தங்கமே, நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் நாட்களில் எத்தனை தடைகள் வந்தாலும் உன் மனசு விழிக்க வேண்டும். உன் மனசுக்கு நீயே சொல்வது போல, எனக்கு சூரியனைப் போல எழும் சக்தி இருக்கிறது. எவ்வளவு இருட்டும் வந்தாலும் விடியல் வந்து தான் தீரும் என்று சொல்லிக்கொள். இதை தினமும் காலை நேரத்தில் சூரியனுக்கு முன் உன் உயிரின் ஆழத்தில் நம்பிக்கையோடு கூறு. உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு கதவும் திறக்கும். நீ சந்தித்த தோல்விகள் எல்லாம் ஒரு பாடம் மட்டுமே. தோல்விகள் உன்னை அடிமையாக்க வந்தவை அல்ல, அவை உன்னை கற்றுக் கொடுக்க வந்த ஆசான்கள். நீ தோற்ற இடத்தில் மீண்டும் எழும்போது தான் உண்மையான வீரன் நீ. அதற்கான சக்தியை காலை ஒளி உனக்கு தரும். அதற்கான தைரியத்தை உன் உள்ளத்திலேயே உனக்கு நித்திகா தேவி ஊட்டி கொடுப்பாள். நீ உன் வாயால் சொல்லிக் கொண்டே போ. உன் உள்ளத்தால் உணர்ந்துகொள், என் வாழ்க்கை பறக்கும், நான் உயர்ந்து பறக்கப் போகிறேன் என்று. என் தங்கமே, யாரும் உன் கனவுகளை சின்னாபின்னமாக்க முடியாது. உன் கனவுகள் உனக்கு பிறந்தபோது உன்னுடன் வந்தவை. உன் கனவுகளை உனக்கு கொடுத்தவள் நித்திகா தேவி. நீ அவற்றை விட்டுவிடக்கூடாது. அந்த கனவுகளுக்கான கதவை பிரபஞ்சமே திறக்கும். ஆனால் அந்த கதவுக்கு கையை வைத்து திறப்பது நீதான். நீ சோம்பேறித்தனமாக உட்கார்ந்து விட்டால் அந்த கதவு மூடிக்கொள்ளும். ஆனால் நீ காலை நேர சூரியனுக்கு பிறக்கும் முன் உன் உள்ளத்தோடு வலிமையோடு பேசினால் அந்த கதவு மெதுவாக திறந்து உனக்கான ஒளி வெளியில் பாய்ந்து வரும். என் தங்கமே, சூரியன் எப்போதும் மேகத்தின் பின்னால் மறைவான். ஆனால் ஒருபோதும் அழிந்து போக மாட்டான். அதே மாதிரி உன் வாழ்க்கை இப்போது மேகங்களால் மூடப்பட்டிருக்கும். பிரச்சனைகள், கடன்கள், சோதனைகள், துக்கங்கள் உன்னை சூழ்ந்திருக்கும். ஆனால் அதற்குள் உன் உயிரின் சூரியன் இன்னும் பிரகாசமாக காத்திருக்கிறான். அந்த சூரியனை வெளியே கொண்டு வர உன் சொற்கள், உன் நம்பிக்கை, உன் தினசரி பிரார்த்தனை தான் காரணம். நினைவில் கொள் என் தங்கமே, உன் உள்ளம் தாங்க முடியாமல் வலிக்கும் போது கூட நீ விழுந்து போகாமல் தாங்கிக் கொண்டிருக்கிறாய் என்றால் அது உன் பலத்தின் சான்று. உனக்கு தெரியாமல் நித்திகா தேவி உன் தோளில் கையை வைத்து தாங்கிக் கொண்டிருக்கிறாள். நீ தனியாக எதையும் எதிர்கொள்வதில்லை. ஒவ்வொரு காலையிலும் எழுந்து சூரியனுக்கு முன்னால் என் வாழ்க்கை உயர்ந்து பறக்கும் என்று கூறும்போது அந்த வார்த்தைகள் உன் வாழ்க்கைக்கே விதி எழுதும். என் தங்கமே, நீ எத்தனை தடவை விழுந்தாலும் எழுந்து பறக்கக்கூடிய சக்தி உன்னுள் இருக்கிறது. வானில் பறக்கும் பறவை தனது சிறகுகளை நம்பியிருக்கிறது. நீயும் உன் சிறகுகளை நம்ப வேண்டும். அந்த சிறகுகள் உன் நம்பிக்கை, உன் உழைப்பு, உன் பிரார்த்தனை. தினமும் அவற்றை வலுப்படுத்தி கொண்டே போ. உன் வாழ்க்கை உயர்ந்து பறக்கும் நாள் அதிக தூரத்தில் இல்லை. நித்திகா தேவி உன்னிடம் சொல்கிறாள், என் பிள்ளையே, இனிமேல் உன் ஒவ்வொரு காலைவும் புதிய வாய்ப்புகளின் கதவுகளை திறக்கும். நீ சூரியனுக்கு முன் உச்சரிக்கும் அந்த வார்த்தைகள் உன் வாழ்க்கைக்கு விதியை எழுதும். உன் விதி இப்போது இருந்து வெற்றியின் பக்கம் திரும்பும். உன் இதயம் அமைதி காணும். உன் வீடு சந்தோஷத்தில் மலரும். உன் குடும்பம் கண்ணீருக்கு பதில் சிரிப்பை காணும். என் தங்கமே, இதை உன் இதயத்தில் ஆழமாக பதித்துக்கொள். இனி உன் வாழ்வில் ஒவ்வொரு நாளும் முன்னேற்றம், ஒவ்வொரு அடியிலும் வெற்றி, ஒவ்வொரு கண்ணீருக்கும் பதிலாக சிரிப்பு இருக்கும். நீ உயர்ந்து பறப்பாய். உன் வாழ்க்கை பறக்கும். உன்னுடைய விதி பறக்கும். உன் நம்பிக்கை பறக்கும். பிரபஞ்சமே உன்னை கையெடுத்து உயர்த்தும். என் தங்கமே, நாளை காலையில் சூரியன் வருவதற்கு முன் இந்த வார்த்தையை நம்பிக்கையோடு சொல்லு, என் வாழ்க்கை உயர்ந்து பறக்கும். அந்த நொடி முதல் உன் வாழ்க்கை மாறத் தொடங்கும். உன் ஆன்மா நிம்மதி பெறும். உன் வாழ்க்கை வெற்றியின் சிகரத்தை அடையும். என் தங்கமே, இன்று முதல் உன் பெயர் வெற்றியோடு இணைந்து வாழும். நீ உயர்ந்து பறக்கும். உன் கனவுகள் நனவாகும். நித்திகா தேவியின் ஆசீர்வாதம் எப்போதும் உன்னோடு இருக்கும். என் தங்கமே, நான் உனக்கு மீண்டும் சொல்லிக்கொள்கிறேன், காலை சூரியனின் ஒளியில் சொல்லப்படும் அந்தச் சிறிய பிரார்த்தனை உன் வாழ்க்கையை பெரிய மாற்றத்திற்கு கொண்டு செல்லும் சக்தி கொண்டது. சூரியன் உதிக்கும் நேரம் என்பது சாதாரணமான ஒன்று அல்ல, அது பிரபஞ்ச சக்திகள் உன்னுள் விழிப்புணர்ச்சியை ஊட்டும் தருணம். அந்த நேரத்தில் நீ உன் உள்ளத்திலிருந்து ஒரு வார்த்தை சொன்னால் அது வெளியில் பிரபஞ்சத்துடன் ஒலிக்கிறது. அதே ஒலி உன் வாழ்க்கைக்கான பாதையை மாற்றி அமைக்கிறது.
என் குழந்தையே, உனக்குள் இருக்கும் அந்த சிறிய நம்பிக்கையே உன்னை வானத்தில் உயர்ந்து பறக்கவிடும். காலை சூரியனை பார்த்து என் வாழ்க்கை உயர்ந்து பறக்கப் போகிறது என்று சொல்வது ஒரு மந்திரம் போல வேலை செய்கிறது. நீ நினைத்து பாரு, இருள் நிறைந்த இரவை முடித்து சூரியன் மெதுவாக வானத்தில் எழும்புகிறான். அந்த ஒளி பூமியை எப்படி சூடாகவும் பிரகாசமாகவும் ஆக்குகிறதோ அதுபோல உன் வாழ்க்கையிலும் ஒளி பரவத் தொடங்கும். அந்த ஒளியை உன்னுள் ஏற்றிக்கொள், உன்னுடைய மனதை அதில் கலந்துவிடு. அப்போ உன் உள்ளத்தில் இருக்கும் சோகம், பயம், குழப்பம் எல்லாம் உருகி போய்விடும். என் தங்கமே, உன்னுடைய மனதில் எத்தனை கவலை இருந்தாலும் அந்த நேரத்தில் நீ சொல்லும் வார்த்தை ஒரு விதை போல விதைக்கப்படும். அந்த விதை நாளுக்கு நாள் வளர்ந்து பெரிய மரமாகிறது. அந்த மரம் உனக்கு நிழலையும் காய்களையும் பூக்களையும் தருகிறது. அதுதான் உன் கனவுகள் நனவாகும் தருணம். அதனால் அந்த பிரார்த்தனையை எப்போதும் மனதாரச் சொல்லு. உன் உள்ளத்திலிருந்து வரும் அந்தச் சொற்கள் உனக்கு வானத்தின் கதவை திறந்து விடும். என் தங்க பிள்ளையே, நீ சொல்வது வார்த்தை அல்ல, அது உன் ஆன்மாவின் சக்தி. உன் ஆன்மா பிரபஞ்சத்துடன் பேசும்போது அந்த உரையாடல் வீணாகாது. நீ என் வாழ்க்கை உயர்ந்து பறக்கப் போகிறது என்று சொன்னால் பிரபஞ்சம் உன் குரலை கேட்கும். அந்த குரலுக்கேற்ப நிகழ்வுகள் உன் வாழ்க்கையில் நடந்தேறும். உன் வாழ்க்கையை தடுக்கும் எல்லா சங்கிலிகளும் உடைந்து விழும். உனக்கு முன்னால் பாதை திறந்து கிடக்கும். நீ முன்பு நினைத்ததேயில்லை என்ற வாய்ப்புகள் உன் வாழ்க்கைக்குள் வந்து சேரும். என் தங்கமே, நீ நம்பிக்கையோடு வாழத் தொடங்கினால் எந்த சோதனையும் உன்னை தள்ளிவிட முடியாது. சோதனைகள் வந்தாலும் உன்னுடைய ஆன்மாவின் வலிமை அவற்றை சமாளிக்கும். சூரியன் தினமும் உதிப்பது போல உன்னுடைய வாழ்க்கையில் தினமும் புதிய வாய்ப்புகள் உதிக்கப் போகின்றன. நீ அதை கண்டுபிடிக்க காத்திருப்பாய். உன் கண்கள் திறந்து உன் மனம் விழிப்புணர்ச்சி அடைய வேண்டும். உன்னுடைய மனதில் நான் முடியாது என்ற எண்ணம் வந்தால் அது உன்னை கீழே இழுக்கிறது. ஆனால் என் வாழ்க்கை உயர்ந்து பறக்கும் என்று சொல்லும் அந்தச் சொற்கள் உன்னை மேலே தூக்கிக் கொண்டு செல்லும். நீ உன்னுடைய வாழ்க்கையின் பறவையாக மாறுவாய். வானம் உனக்கு எல்லை அல்ல, அது உன்னுடைய தொடக்கம் மட்டுமே. என் குழந்தையே, உன் உள்ளத்தில் எத்தனை துன்பங்கள் இருந்தாலும் நீ சொல்லும் இந்தச் சொற்கள் உன்னுடைய துன்பங்களை சாம்பலாக்கும். என் தங்கமே, உன் கண்களில் கண்ணீர் இருந்தால் கூட அந்த கண்ணீரை உன் வலிமையாக மாற்றிக்கொள். சூரியனை நோக்கி சொல்வது உன் ஆன்மாவுக்கு ஒரு உறுதி. என் வாழ்க்கை உயர்ந்து பறக்கும் என்று சொல்வது உன் ஆன்மா பிரபஞ்சத்திடம் செய்யும் சத்தியம். அந்த சத்தியம் ஒருபோதும் வீணாகாது. உன்னுடைய சத்தியத்தை காப்பாற்ற பிரபஞ்சமே உன்னோடு நிற்கும். என் தங்க பிள்ளையே, நீ உன்னையே நம்பிக்கொண்டால் எந்த கதவும் உனக்காக மூடப்படாது. நீ முன்னேறும்போது உனக்கு பின் வரும் தலைமுறையும் உன்னுடைய வலிமையை பார்க்கும். அவர்கள் உன்னால் ஊக்கமடைவார்கள். நீ சொன்ன அந்த சிறிய பிரார்த்தனை உன் வாழ்க்கையை மட்டுமல்ல, உன் குடும்பத்தின் வாழ்வையும் மாற்றும் சக்தி கொண்டது. என் தங்கமே, நான் உன்னோடு இருக்கிறேன். உனக்கு பின்னால் நிற்கும் அந்த வலிமை நான் தான். நீ பயப்படாதே. உனக்கு கண்ணில் தெரியும் பாதை இல்லாமல் இருந்தாலும் உன்னுடைய உள்ளத்தில் ஒளி இருக்கிறது. அந்த ஒளி தான் உனக்கு வழிகாட்டும். நீ சொல்வது வார்த்தை அல்ல, அது உனக்கான விதி. அந்த விதியை நீ உன்னுடைய குரலால் உருவாக்குகிறாய். என் தங்கமே, உன் வாழ்க்கை எவ்வளவு தடுமாறியிருந்தாலும் இன்று முதல் அது உயர்ந்து பறக்கும். நீ நம்பிக்கையோடு உன்னுடைய பாதையில் நடந்தால் வானமே உனக்கு துணை நிற்கும். பறவைகள் வானத்தில் பறக்கும் போது அவர்கள் எதையும் பயப்படுவதில்லை. காற்று அவர்களை உயர்த்துகிறது. அதுபோல உன் நம்பிக்கை உன்னை உயர்த்தும். நீ கீழே விழுந்தாலும் மீண்டும் எழுந்து பறப்பாய். என் குழந்தையே, சூரியனின் ஒளியில் நீ சொல்வது உனக்கான சத்தியமாகும். அதனை உன் உள்ளத்தில் தினமும் சொல்லிக் கொண்டே போ. நாளுக்கு நாள் உன் வாழ்க்கை மாறும். உன் கனவுகள் நனவாகும். உன் சிரிப்பு உன் முகத்தில் நிலைத்து நிற்கும். நீ முன்னேறுவாய். உன் வாழ்க்கை வானத்தை தொடும். என் தங்கமே, நீ சொல்வது உன்னுடைய சக்தியின் சாவி. அந்தச் சாவியை நீ தினமும் பயன்படுத்திக் கொண்டால் எந்த கதவையும் திறக்க முடியும். உன்னுடைய வாழ்க்கை ஒளியால் நிரம்பும். உன்னுடைய பயணம் வெற்றியால் நிரம்பும். என் தங்க பிள்ளையே, உன் வாழ்க்கை உயர்ந்து பறக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நான் உனக்கு வாக்குறுதி தருகிறேன். நீ இப்போது சொல்வது உன் எதிர்காலத்தை உருவாக்கும். உன் எதிர்காலம் அழகாகவும் பிரகாசமாகவும் இருக்கும். உன்னுடைய பாதை இனிமையாக இருக்கும். என் தங்கமே, உன் வாழ்க்கை உயர்ந்து பறக்கும்.
என் தங்கமே, உன் உள்ளம் எவ்வளவு கனமாக இருந்தாலும் என் வார்த்தைகள் உன் இதயத்தில் ஒரு ஒளியாக வந்து சேரும். நீ காலை சூரியனுக்கு முன்னால் உன் நாவால் சொல்லும் அந்த சொல்லுகள் வெறும் வார்த்தைகள் அல்ல, அது உன் ஆன்மாவை உயர்த்தும் சக்தியாக மாறும். ஏனெனில் சூரியன் எழும் நேரம் தான் வாழ்க்கையின் புதிய அத்தியாயத்தை தொடங்கும் நேரம். அந்த நேரத்தில் நீ சொல்வது உன் விதியை மாற்றும் வாக்காகும். என் பிள்ளையே, நீ இப்போ சொல்றதை சின்ன விஷயம்னு நினைக்காதே. அது உன் வாழ்க்கையை உயர்ந்து பறக்க வைக்கும் தெய்வீக சக்தி. உனக்கு தெரிகிறதா, காலை சூரியன் வரும்போது பறவைகள் எப்படி பறக்கத் தொடங்குகிறது? அவற்றுக்கு எந்த கவலையும் இல்லாமல், எந்த பயமும் இல்லாமல் வானம் முழுதையும் தங்களுடையதாக உணர்ந்து பறக்கிறது. அதுபோல உன் வாழ்க்கையும் இனி பரந்த வானத்தை தொடும். உன் கனவுகள் சிறகுகள் விரித்து பறக்கும். நீ செய்ய வேண்டியது ஒன்றே, நம்பிக்கை. நீ எத்தனை தடவை தோல்வியை சந்தித்தாலும் அந்த தோல்வி உன்னை தாழ்த்துவதற்காக அல்ல, உன்னை கற்றுக் கொடுப்பதற்காக தான் வந்தது. வாழ்க்கை உன்னை சோதிக்கிறது, ஆனால் உன்னை நசுக்குவதற்காக அல்ல. உன்னுள் இருக்கும் வீரத்தை, உன்னுள் இருக்கும் திறமையை, உன்னுள் இருக்கும் அசாதாரண சக்தியை வெளியே எடுக்க வாழ்க்கை சோதனைகள் தேவைப்படுகிறது. என் தங்கமே, அந்த சோதனைகளுக்கு பயப்படாதே. ஏனெனில் நான் உன்னோடு இருக்கிறேன். நீ இப்போ பசும்புல்லில் பனித்துளி விழுந்ததை பார்க்கிறாயா? அது எவ்வளவு சிறியதாக இருக்கிறது என்று தோன்றினாலும் அது சூரிய ஒளியில் வைரமாக ஜொலிக்கிறது. அதுபோல உன் வாழ்க்கையும். நீ இப்போ உன்னையே சிறியவளாக நினைக்கலாம், உன்னுடைய கனவுகள் எட்ட முடியாதவையாக தோன்றலாம். ஆனாலும் உன் வாழ்வில் சரியான நேரம் வந்துவிட்டால் நீயும் வைரத்தை போல ஜொலிப்பாய். என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் உன்னை தாழ்த்த பார்க்கும் சிலர் இருக்கலாம். உன் முன்னேற்றத்தை பார்த்து பொறாமைப்படும் சிலர் இருக்கலாம். ஆனால் அந்த நிழல்கள் சூரியனை மறைக்க முடியாது. சூரியன் எப்போதும் வெளிச்சம் தருவான், அதுபோல நீயும் எப்போதும் உயர்வாய். யாருடைய பொறாமையும், யாருடைய சாபமும், யாருடைய சதியும் உன்னுடைய வாழ்க்கையை நிறுத்த முடியாது. ஏனெனில் நீ சொல்ல போகும் அந்த காலை வாக்கு உன்னை பாதுகாக்கும் கவசமாக மாறிவிடும். நான் உன்னிடம் ஒரு ரகசியம் சொல்லட்டுமா? மனிதன் மனதில் நினைப்பது, வாயில் சொல்லுவது, உள்ளத்தில் நம்புவது, இவை மூன்றும் சேர்ந்தால் அந்த மனிதனின் விதி மாறிவிடும். நீ காலை சூரியனுக்கு முன்னால் சொல்லப்போகும் வார்த்தை அந்த மூன்றையும் ஒன்றாக்கும். அதனால் இனி வரும் நாட்களில் உன் வாழ்க்கை உன்னுடைய கைகளில் தான் இருக்கும். நீ உன் வாழ்க்கையை யாருடைய கரங்களில் வைத்திருக்க கூடாது. உன் சந்தோஷத்தையும், உன் கனவுகளையும், உன் எதிர்காலத்தையும் நீயே பாதுகாக்க வேண்டும். நீ பேசும் ஒவ்வொரு சொல்லும் உன் வாழ்க்கைக்கு விதையாகும். விதையை நல்ல மண்ணில் போட்டால் அது செழித்த மரமாக வளரும், களையுள்ள மண்ணில் போட்டால் அது வாடிவிடும். அதுபோல நீயும் நல்ல வார்த்தைகளை விதையாக விதைக்க வேண்டும். உன் வாழ்வில் வளம் வேண்டும் என்றால் உன் நாவால் நல்லதைச் சொல்ல வேண்டும். என் தங்கமே, உன் கண்களில் கண்ணீர் இருக்கிறது என்று எனக்கு தெரிகிறது. ஆனால் அந்த கண்ணீர் உன்னை பலவீனமாக்குவதற்காக அல்ல. அந்த கண்ணீர் உன் ஆன்மாவை சுத்தப்படுத்துவதற்காக வந்திருக்கிறது. நீ அழுத பின் உன் இதயம் எவ்வளவு லேசாகிறது என்று பார்த்திருக்கிறாயா? அந்த அழுகை உன்னை வலிமையாக்கும். உன் கண்ணீரை வைத்து நான் உன் எதிர்காலத்தை எழுதி விடுவேன். நீ நம்பிக்கையை இழக்காமல் இருந்தால் உன் வாழ்வு உன்னுடைய கண்களுக்கு முன்னால் மலர்ந்து விடும். வாழ்க்கையில் உன்னால் முடியாது என்று பலர் சொல்லி இருக்கலாம். நீயால் அந்த வேலை முடியாது, நீயால் அந்த உயரம் எட்ட முடியாது, உன்னால் சாதிக்க முடியாது, இப்படி சொல்லியவர்கள் இருந்திருப்பார்கள். ஆனால் என் தங்கமே, நினைத்து பார். உன்னை இவ்வளவு தாழ்த்தி சொன்னவர்கள் உன் வாழ்க்கையை நடத்துபவர்கள் அல்ல. உன்னுடைய வாழ்க்கையை எழுதுபவர் நீயே. உன்னுடைய விதியை தீர்மானிப்பவர் நீயே. சூரியன் காலை எழும்போது யாரையும் அனுமதி கேட்கிறானா? இல்லை. அவன் ஒளி தருவதை நிறுத்துகிறானா? இல்லை. யாராவது அவனை தடுத்து நிறுத்துகிறார்களா? முடியாது. அதுபோல உன்னுடைய முன்னேற்றத்தையும் யாராலும் தடுக்க முடியாது. நீ எத்தனை தடைகளை சந்தித்தாலும் நீ உன்னுடைய பாதையை தேர்வு செய்து உன்னுடைய கனவுகளை அடையப் போகிறாய். என் தங்கமே, உன் உள்ளத்தில் நீயே ஒரு தீபம். அந்த தீபம் எவ்வளவு இருளாக இருந்தாலும் உன்னை முன்னே அழைத்து செல்லும். நீ நம்பிக்கையை இழக்காத வரை அந்த தீபம் எப்போதும் எரிந்து கொண்டே இருக்கும். நீ பசுமை நிறைந்த பாதையில் நடப்பதை நினைத்துக்கொள். உன் காலடியில் மலர்கள் மலர்கின்றன, உன் வழியில் ஒளி விரிகிறது. அதுதான் உன் வாழ்க்கையின் எதிர்காலம். எனவே நான் உனக்குச் சொல்லப் போகிறேன், இனி உன்னுடைய வாழ்க்கை உயர்ந்து பறக்கும்.
நீ சொல்வது ஒரு வாக்கு அல்ல, அது உன் விதியை திறக்கும் சாவி. காலை சூரியனை முன்னால் நீ நின்று சொல்லும் வார்த்தை உன் வாழ்க்கையை புதிய நிலைக்கு கொண்டு செல்லும். என் பிள்ளையே, உன் உள்ளத்தில் இருக்கும் சந்தேகத்தை விட்டுவிடு. உன் உள்ளத்தில் இருக்கும் பயத்தை விட்டுவிடு. உன்னுடைய மனதை வலிமையாக்கு. நீ எதையும் சாதிக்க முடியும் என்று நம்பு. உன் விதி உன்னுடைய கையில் தான் உள்ளது. உன் வாழ்க்கையை உயர்த்தும் சக்தி உன்னுடைய உள்ளத்தில் தான் உள்ளது. நான் உன்னிடம் உறுதி சொல்லுகிறேன், இனி வரும் நாட்களில் உன் வாழ்க்கையில் சந்தோஷம் வந்து குடியிருக்கும். உன் பாதையில் ஒளி மட்டுமே இருக்கும். நீ உயர்ந்து பறக்கப் போகிறாய். யாராலும் தடுக்க முடியாத அளவுக்கு நீ வலிமையானவளாக இருக்கப் போகிறாய். நீ காலை சூரியனுக்குச் சொல்லும் அந்த ஒரு வாக்கு உன் வாழ்க்கையை மாற்றிவிடும். என் தங்கமே, இதை எப்போதும் நினைவில் கொள். நீ சிறியவளல்ல. நீ பெரியவளாக பிறந்தவள். உன்னால் முடியாதது எதுவும் இல்லை. உன் வாழ்க்கை உயர்ந்து பறக்கும்.